சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 15/2/2026 அன்னைக்கு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு மேல a ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட்குள்ள b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா a பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் குறி போட்டுட்டு அடுத்தது மேல b ஸ்கொயர் மைனஸ் a minus c whole square divided by a plus b whole square minus c square plus மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செட்டு c ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட்குள்ள தான் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பிராக்கெட்குள்ள தான் a பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இந்த கொஸ்டின் நான் படிச்சல, இது படிக்கிற நேரம் கூட இல்லை, ஆன்சர் போட ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான் சொல்ல போறேன். ஸோ இந்த மாடல் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஹாரஸ் அகர்வால் புக்கில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் 357வது கொஸ்டினா இங்கே பாருங்களேன். அதே தான் இங்கே பாருங்க, இதே தான் இங்கே ஏபிசின்னு இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் ஒய் இசட் வேறு எதுவுமே மாற்றல. நல்லா கவனிங்க, அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? 2006 ஏதோ ஒரு MBA எக்ஸாமில் கேட்டிருக்காங்க போல. சரி ஓகே, இது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது. சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், இருக்கிற எழுத்து எல்லாம் ஒன்று, இருக்கிற எழுத்து எல்லாமே ஒன்று ஒன்று அப்படின்னு போட்டுங்க. சரியா? என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ பாருங்களேன், எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. நம்ம கொஸ்டின்ல ஏபிசின்னு இருக்கா? அதாவது எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் ஒன்றுன்னு போட்டுருங்க, எங்கெல்லாம் பி இருக்கோ அங்கெல்லாம் ஒன்றுன்னு போடுங்க, எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கெல்லாம் ஒன்றுன்னு போட்டுருங்க. கண்ணை முடின்னு போடுங்க, தப்பே கிடையாது. இது என்ன பாருங்க, இது ஒரு செட்டு, இது பிளஸ் குறி கொடுத்து இல்லை, இது ரெண்டாவது செட்டு, இது மூணாவது செட்டு. நான் ஒவ்வொரு செட்டா சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? பார்க்கலாமா? ரைட்டு. இங்க பாருங்களேன், இப்போ இதுலயே போடலாமா? இங்க ஏ இருக்கிற இடத்துல ஒன்று போடுறேன், பி இருக்கிற இடத்துல ஒன்று போடுறேன், சி இருக்கிற இடத்துல ஒன்று போடுறேன். அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும். இங்க பாருங்க, 1 அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, 1 மைனஸ் 1 0 ஆகிடும். கரெக்டாக இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு. 1 மைனஸ் 1 வந்து என்ன ஆகிடும்? இங்கே பாருங்க, மைனஸ் சிம்பிள் போட்டேன். 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். அப்போ இது இங்கே 0ன்னு வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க, நான் இப்போ தெளிவாக புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல A1 B C1 1 கூட்டினா 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வரும். கரெக்டாக புரியுதுங்களா? 4 மைனஸ் சிம்பிள் இருக்கு. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர், பிஏ 1ன்னு ஆகிறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ இங்கே 1 கழிச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த செட்டு மட்டும் முடிச்சிட்டேன். 1ல் 0 போச்சுன்னா 1 தான் வரும், அப்படியே விட்டுருங்க. 4ல் 1 போச்சுன்னா 3ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு செட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது செட்டு இதோ பாருங்க, இந்த இது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, நான் இப்படியே போடுறேன். கொஸ்டின்லயே பி இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இந்த இடத்துல 1 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? 1. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் அப்படியே 1 by 1 போடுவோம். அடுத்தது மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. 1ல் 1 போச்சுன்னா 0. 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அப்போ அங்கே என்ன வருது? மைனஸ் 0ன்னு வந்துடும். டிவைட் பை இப்போ கீழே போடுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க, இங்கே பாருங்களேன், ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. 1 கூட்டினா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படின்னு வரும். இங்கே கீழே 4 அப்படின்னு வரும். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னு இருக்கு. சியோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ -1. சரியா? இந்த இடத்துல -1ன்னு போட்டுக்கிட்டேன். உங்க மைனஸ் போட்டேன், அதனால 1ன்னு போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ இது இப்போ சால்வ் பண்ணுங்க. மேலே 1ன்னு வரும், கீழே 4ல் 1 போச்சுன்னா 3ன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபைனலா இந்த செட்டுக்கு வரும். ஃபைனல் செட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க, சியோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு போட்டுடுறேன். மைனஸ் அங்கே இருக்குது, அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஏன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. 1ல் 1 கழிச்சா 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் வரும். ஸோ அப்போ அப்படியே அந்த 0வை போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? இது நான் வந்து அங்கே காட்டிட்டு வரத்தால நவுத்திட்டு வரேன், டிலே ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது கீழே வந்து பாருங்க, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. 1 கூட்டினா 2ன்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4ன்னு வரும். சரி, ரைட்டு. 4 இந்த இடத்துல 4 மைனஸ் அடுத்தது இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ
ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும், அப்படியே ஒன்றுன்னு போட்டுருங்க, -1 சரியா. ஸோ இந்த இடத்துல இங்கே மைனஸ் போட்டு 1 போட்டுக்கிட்டேன் ஓகேவா. இப்போ இதை சுருகுனா 1/3 அப்படின்னு வரும். இப்போ அங்கே பாருங்க நல்லா புரியுதா பார்த்தீங்களா. இப்போ இந்த செட்டு 1/3, இந்த செட்டு 1/3, இந்த செட்டு 1/3, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு கரெக்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே போடுறோம் பாருங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் 1/3 ஃபர்ஸ்ட் செட்டு ப்ளஸ் சிம்பிள் நடுவில் இருக்கு கரெக்டா. அடுத்தது 1/3 ரெண்டாவது செட்டு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, மூணாவது செட்டில் 1/3 சரியா. இப்போ இதை கூட்டணும், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. அடிமானம் சமமாக இருந்தா மேலகத்தை கூட்டிக்கலாம், இது ஒரு ரூல். அப்படின்னா அங்கே பாருங்க இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3 எல்லாமே சமமாக இருந்தால் 3ன்னு வச்சுக்கலாம். எல்லாமே சமமாக இருந்தால் மேபி சமமாக இல்லைன்னா சமமாக மாற்றணும், இல்லை எல்சிஎம் எடுக்கணும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரியா. இதில் வந்து சமமாக இருக்குது கீழே இருக்கிற நம்பர், அப்படியே 3 வச்சுக்கோங்க சரியா. மேலகத்தை கூட்டுங்க, 1 + 1 2, 2 + 1 3, மேலேயும் 3 கீழேயும் 3 அடிச்சா 1ன்னு ஆன்சர் வரும். 1 தான், முடிஞ்சு போச்சு. இருக்குதா பாருங்க, ஆப்ஷன் சி இங்கே இதோ இருக்கு. இதை பாருங்க, ஆப்ஷன் சி 1 தான் சரியானது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு அப்படி, ஆனால் ரொம்ப ஈஸி. சிம்பிளிஃபிகேஷன் நம்ம நேற்று கிளாஸ்ல கூட ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம். சிம்பிளிஃபிகேஷன்றது சுருகுத்து, அது அப்படிதான் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. நம்ம நிறைய கிளாஸ் அதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கே தெளிவாக புரியும், இவ்வளோதானாடா என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா. ரைட்டு, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சரி, இது என்ன கிளாஸ் நீ பாட்டு நடத்திட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. இதை பாருங்களேன், அதாவது 15/2/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் கணக்கில் 25 கணக்கு கேட்குறாங்க. அதில் ஆப்டிடியூட்ல 15, ரீசனிங்ல 10 கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ரீசனிங் 10 கொஸ்டின் சிம்பிளா 2 வீடியோவில் போட்டாச்சு. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 5 சம் வந்து போட்டாச்சு. இப்போ ரெண்டாவதா அடுத்த 5 சம் சரிங்களா. இன்னும் ஒரு வீடியோவில் போட்டால் கம்ப்ளீட்டா அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா. ரைட்டு, இப்போ இது வந்து ரெண்டாவது செட் ஓகே. அப்புறம் வந்து என்னங்க மாற்றி நடத்துறீங்கன்னு சொன்னாதீங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வருஷத்துல எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி இதில் மூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் டிஸ்கஷன் பண்றோம் ஒவ்வொரு சம்மா சரியா. ரைட்டு, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. 89வது கேள்வியா, 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பாங்க. அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கேள்வியா. இது வந்து 8th புக்ல வாழ்வியல் கணிதம் சாப்டர்ல 157வது பேஜ் நம்பர்ல 2வது கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. இதே கேள்வி எதையுமே சேஞ்ச் பண்ணல, புக்கில் இருக்கிற டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 கேள்வின்னா பாதி புக்கில் இருக்குதுங்க, பாதி தான் புக்கில் இல்லை சரிங்களா. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் கொஸ்டின் என்னன்னா, இது பாருங்களேன், இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் மேலே பெருக்கணும் ஓகேவா. வேலை அப்படின்னு கொஸ்டின்ல வந்தா அதை கீழே வச்சுக்கணும், இவ்வளவுதான் ரூலே சரியா. 2 செட்டா இருக்கும், ஆட்கள், நாட்கள், நேரம் அப்படின்ற மீனிங்ல வந்துருச்சுனாவே அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மேலே பெருக்கணும். வேலை அப்படின்னு வந்துருச்சுனாவே அதை கீழே வகுத்துக்கணும் சரியா. ஓகே, போடுவோம். இப்போ என்னன்னா பாருங்க, 210 ஆண்கள் யாரை குறிக்குது, ஆட்கள், வேலை செய்யறவங்களை குறிக்குது, அதனால அதை மேலே வச்சுக்கணும். இந்த பாருங்க, சிம்பிளா போடுறேன். செட்டு 1 செட்டு 2. என்ன சார் செட் 1 செட் 2 புரியலையே. அதாவது இப்போ நீங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேங்க அப்படின்னு வச்சுங்க. வீடு கட்டினா நீங்க கண்ண முடியும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அப்படியே இருந்தாங்க வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. 2-3 பேர்களை விசாரிப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி தான் இங்க பாருங்க, நான் ஒரு வீடு கட்ட போறேன். அந்த 210 ஆண்கள் மேஸ்திரி வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செஞ்சாங்கன்னா வெறும் 18 நாள்ல அந்த வீடை கட்டிடுவாங்க. உடனே நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் அப்படியே டவுட் மாதிரி கேட்குறேன், சரி இதே வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செஞ்சு 20 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை மேஸ்திரி வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஒரே வீடு தான், அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்க என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு நேரம் செய்வாங்க, இவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அதே வீட்டுக்கு இவ்வளவு நேரத்துக்கு இத்தனை நாள்ல எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ இது புரியுதா, கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. 2 செட்டா இருக்குல்ல. ஸோ அப்போ 2 செட்டா இருக்கிறதால தான் நம்ம செட் 1 செட் 2ன்னு வச்சுக்கிறோம்.
ஓகே சரி. இப்போ செட் 1ல அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட 210 ஆண்கள் இருக்காங்க. ஸோ இது ஆட்களுக்குரியது மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செய்வாங்க. ஸோ ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் வந்தா மேலே பெருக்கணும். நேரம் 12ன்றது நேரத்தை குறிக்குது, அதனால நான் மேலே பெருக்கிக்கிட்டேன். ஓகே அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க 18 நாள்ல முடிப்பாங்களாம். 18ன்றது ஆட்கள் நாட்கள் நேரம், ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் வந்தா மேல பெருகணும். 18ன்றது நாட்களை குறிக்குது, அதனால மேல பெருகிக்கிறேன். ஓகே புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ மேபி இந்த இடத்துல வேலை ஏதாவது சொன்னானா இங்க கீழே எழுதணும். வேலை எதுவும் சொல்லல, அதனால இந்த கொஸ்டின்ல வேலை வரல, எது வரலையோ அது விட்டுலாம், இருக்கிறத ஃபுல் அப் பண்ணும். சரிங்களா? ஓகே இது ஒரு செட்டு. இப்போ செட்டு 2ல என்ன கேட்குறாங்கன்னா அதே வேலையை ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செய்யணும். 14ன்றது நேரத்தை குறிக்குது, ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் பெருக்கணும். அப்போ 14 மேலேயே பெருக்கிக்கிறேன். அதுக்கு அடுத்தது 20 நாள்ல இங்க பாருங்க 20 நாட்கள்ல முடிக்கணும். நாட்கள்னு சொன்னாவே ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் மேலே பெருக்கணும். ஸோ 20 பெருக்கிட்டேன். ஃபைனலி எத்தனை பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, எத்தனை ஆண்கள் 20 நாள்ல முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்களை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் வந்தால் பெருக்கணும் இல்லையா, அப்போ ஆட்களை கேட்கறதால மேலே பெருக்கிக்கிட்டேன். எப்படி வேணாலும் பெருக்கலாம். ஆர்டரா ஆட்களுக்கு அப்புறம் நாட்கள், நாட்களுக்கு அப்புறம் நேரம்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் பெருக்கலாம், ஆனால் பெருகணும், அவ்வளோதான். ஓகே இது வரைக்கும் புரியுதா? செட் 1 செட் 2. இப்போ எனக்கு என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. சரியா? எக்ஸோட வேல்யூ தேவைன்னா பெருக்கல்ல இருக்கிற இந்த 14 அதுக்கப்புறம் 20 ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு பார்க்க போனால் அப்படியே கீழே வந்துடும், வகுத்துரும். சரியா? பெருக்கல்ல இருக்கிற 14 20 ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு பார்க்க போனால் வகுத்துலாம் மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்த ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. 1 7 7 7 14 3 21 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க 2ல் பாதி 1 6ல் இது 12ல் பாதி 6 2ல் பாதி 1 18ல் பாதி 9. அப்போ நமக்கு மீதி 3 × 6 × 9 அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இதை பெருக்குனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. எப்படி பெருக்கலாம் அது பாருங்க 6 3 18 18 9 எவ்வளோ தெரியலையே. அதாவது 9 கூட உங்களுக்கு பெருக்க தெரியலன்னா எந்த நம்பரை நீங்கள் 9ஆல் பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் 0 போட்டுங்க. 9ஆல் பெருக்க போகிறேன், பெருக்க தெரியல, அதனால 18 தானே பெருக்க போகிறேன், 18 பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டு அதே 18 ஒரு முறை கழிச்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது ஈஸியாக இருக்குல்ல. எந்த நம்பரை பெருக்கீங்களோ அதுக்கு 0 போட்டு அந்த நம்பரை கழிச்சு விட்டணும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா 9ஆல் கஷ்டமாக இருந்தா அப்போ இங்கே பாருங்க பக்கத்தில் கடை வேணா 10 10ல் 8 போச்சுன்னா 2 வரும். இங்கே கடன் கொடுத்தாச்சு 7 இருக்குது, 7ல் 1 போச்சுன்னா 6 வரும், இங்கே 1 இருக்கும். 162 ஆட்கள் தேவைங்க. அவ்வளோதான் ஆன்சர். போய் பார்க்கலாமா? 162 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கேள்வி, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கேள்விக்கு வாங்க போவோம். அடுத்த கேள்வி இதை பாருங்க, இது கொஞ்சம் ட்விஸ்டட் தான், ஆனால் புக்கில் இருக்குது மாடல். சரிங்களா? என்னன்னா 88வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆண்கள் இசட் நாட்களில் ஒய் வேலையை முடிக்க முடியும் எனில் அதே போன்று இசட் வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ போன கொஸ்டின் மாதிரி தான் நான் என்ன சொன்னேன், ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா மேலே பெருகணும், வேலை வந்துச்சுன்னா அதை கீழே வகுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 2 செட்டாக இருக்கும். இப்போ இதில் கூட பாருங்க எக்ஸ் ஆண்கள்ன்றது ஆட்களை குறிக்குது, ஒய் இசட் நாட்களில் ஒய் வேலையை செய்வாங்க. ஓகேவா? இது புரியுதுங்களா? அதே மாதிரி எனில் அதே வேலையை இசட் வேலையை ஒய் ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ பேட்டர்ன் புரியுதா? 2 செட்டு. சரிங்களா? ரைட். இப்போ எப்படி சார் போடலன்னா இப்போ நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி செய்யுங்க. நான் S1 S2 S2 செட் 1 செட் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ செட் 1ல என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, எக்ஸ் ஆண்கள்னா யார் குறிக்குது? ஆட்கள் நாட்கள் நேரம் வந்தால் மேலே பெருக்கணுமா, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். புரியுதா? அதுக்கு அடுத்தது இசட் நாட்களில் ஆட்கள் நாட்கள் நேரம் வந்தால் மேலே பெருக்கணும். ஸோ இசட் நாள்னு வரத்தால இசட்டை அப்படிங்க பாருங்க, இந்த பெருக்கல் சிம்பிள் போட்டு இசட்னு போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? இசட் நாளில்
இப்போ நேரம் வந்துச்சுன்னா அப்படியே மேலே பெருக்கணும். ஆனால் இங்கே நேரம் கொடுக்கல. இங்கே பாருங்க ஒய் வேலையை. ஸோ ஒய் வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போது ஒய்ன்றது வேலையை குறிக்குது. வேலையை குறிச்சா அதை கீழே போட்டுக்கணும். சரியா? மேபி அது ஒய் நேரம் அப்படின்னு வந்துச்சுன்னா மேலே பெருக்கணும். இந்த இடத்துல ஒய்யை வச்சுக்கணும். புரியுதா? ஸோ நேரம் கொடுக்கல, அது வேலையாக கொடுத்துருக்காங்க. வேலைன்னா கீழே போட்டணும். சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ செட் டு அடுத்தது பாருங்க. இதே இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதே போன்று இசட் வேலையை. இசட்ன்றது எதை குறிக்குது? வேலையை குறிக்குது. வேலைன்னா என்ன பண்ணும்? கீழே போடணும். அப்போ இங்க இடத்துல இசட்னு போட்டுக்கிறேன். புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்க இசட் வேலை ஒய் ஆண்கள். அப்போ ஒய்ன்றது யாரை குறிக்குது? ஆட்களை குறிக்குது. ஆட்கள் நாட்கள் நேரம்னா மேலே வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ ரைட்டு, மேலே போட்ட ஒய்ய எத்தனை நாளில் முடிப்பாங்க? நாட்களை கேட்டிருக்காங்க. ஆட்கள் நாட்கள் நேரம் வந்தால் மேலே பெருகணும். நாளை தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே நான் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டேன். சரியா? புரியுதா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் என்னன்னா இதை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் கன்ஃபியூஷன் ஆகுங்க. இதுக்கு நான் நிறைய கிட்டத்தட்ட இந்த மாடல் ஒரு 30 சம் நடத்த போகிறேன். அப்போ தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு இங்கே கொஸ்டின் மார்க் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதை அப்படி இங்கே பாருங்க, கிராஸாக இங்கே மேலே இருக்குதா? இப்போ கீழே இருக்கிற நம்பராக கூட ஒரு வட்டத்தை போட்டுருங்க. எதிரில் இருக்கிற. சரியா? எதிரில் நான் போடுறது புரியுதா? பாருங்க, எதிரில் இருக்கிற நம்பராக கூட வட்டத்தை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ எந்த வட்டத்தில் இங்க பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ ஒய் இன்ட்டு கேள்விக்குறி, இங்கே மேலே கேள்விக்குறி இருக்குது. அப்போ நான் இதுக்கு ஒரு வட்டம் போடணும். அதுக்கு எதிரில் கீழே இருக்கிற நம்பராக கூட ஒரு வட்டத்தை போடுறேன். வட்டத்தை போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வட்டத்தில் இல்லாத எழுத்துக்களை பெருக்கணும். வட்டத்தில் இல்லாத எழுத்து எக்ஸ் இசட். அப்படிங்க பாருங்க, எக்ஸ் இன்ட்டு இசட். கீழே இசட் இருக்கு, அப்படியே பெருக்குங்க. அவ்வளோதான். வட்டத்தில் இல்லாத எழுத்துக்களை பெருக்கிங்க மேலே. வட்டத்தில் இருக்கிற எழுத்துக்களை கீழே பெருக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே ஒய் இருக்குது, இது பாருங்க, டிவைடட் பை ஒய். மேலேயும் ஒய் தான் இருக்குது, இங்கே கேள்விக்குறி இருக்குது. அவ்வளோதாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தடை சொன்னேன். சரிங்களா? ஸோ வட்டத்தில் இருக்கிற எழுத்தை கீழே பெருகணும். வட்டத்தில் இல்லாத எழுத்துக்களை மேலே பெருகணும். அவ்வளோதான். இப்போ இதை சுருக்குங்க, ஆன்சர். இங்கே பாருங்களேன், இசட் 2 முறை இருக்குது. நம்ம இப்படி கீழே இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. அப்போ எக்ஸு இன்ட்டு நம்ம எய்தா மூணு இப்படி வச்சுக்கலாம். எக்ஸு இசட் ஸ்கொயர் டிவைட் பை இசட் ஸ்கொயர்னா 2 இசட் இருக்கு, கீழே 2 ஒய் இருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர். அப்போ இதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸு இசட் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர். பார்க்கலாமா? இருக்குதானே? இது பாருங்களேன், அழகாக வந்துருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ரைட்டா? இது ஒன்றும் புக்கில் இல்லை, ஆனால் இந்த டைப் புக்கில் இருக்குது. நிறைய இருக்குது, 30 சம் இருக்குது கிட்டத்தட்ட. சரிங்களா? அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து என்ன போலாமா? போங்க. அடுத்தது இதை பாருங்களேன். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரிக்கிறது, மேலும் அடிப்பக்கம் 20% குறைகிறது. அந்த முக்கோணத்தின் பரப்பளவு ஏற்படும் மாற்றம். இந்த அளவியல்ல சில கணக்குகள் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த முக்கோணம்னு வரும். சம்டைம்ஸ் செவ்வகத்தில் இதே மாதிரி கொடுப்பாங்க. செவ்வகத்தோட உயரம் இப்படி மாறும், அகலம் இது மாதிரி குறையும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா நான் அந்த சம்லாம் உங்களுக்கு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தனியாக ஒரு கிளாஸே போடுறேன். இதுல அளவியல்ல. சரிங்களா? ஸோ அதில் இதில் முக்கோணத்தில் இப்போ பாருங்க, இந்த இடத்துல முக்கோணம்னு இருந்தாலும் சரி, சதுரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல உயரம் அதிகரிக்குது, இன்னொரு இடத்துல அடிப்பக்கம் குறையுது, இப்படி சொல்லிட்டாவே, இல்லை ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா 2% வந்துட்டாவே இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்க. எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. அப்படிதான். சரியா? இப்போ இதில் என்னன்னா, அதிகரித்தல்னு சொன்னால் ப்ளஸ்ஸு, குறைதல் சொன்னால் மைனஸ். அவ்வளோதான். அப்போ முதல் 30% அதிகரித்தல். அப்போ அது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதிகரித்தல்னா ப்ளஸ்ஸு. அப்போ பாருங்க, ப்ளஸ் 30. ஓகே, புரியுதுங்களா? அடுத்ததுங்க பாருங்க, 20% ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது அது குறைதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? குறைதல்னா மைனஸ் வச்சுக்கணும். அப்போ 20. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்படி வந்துட்டாவே, வெவ்வேறு சிம்பிள் வந்துட்டாவே அடுத்த சிம்பிள் மைனஸ் தான். கண்ணை முடின்னு போடலாம். ஓகே, ரெண்டுமே ஒரு உதாரணத்துக்கு இங்கே பிளஸ் இங்கே பிளஸ்னா இங்கே பிளஸ் வரும், இங்கே மைனஸ் மைனஸ்னா இங்கே பிளஸ் வரும்.
ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஐயோ என்னங்க அப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் தெரியாதா? கடவுள் என்னங்க ஸ்கூலில் என்னதாங்க பச்சுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா போடும்போது அந்த கிளாஸ் போடும்போது ப்ளஸ்லாம் சொல்கிறேன் சரியா. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் மைனஸ்னு இருந்தால் மைனஸ். ஓகே, இப்போ அந்த சிம்பிள்லாம் தூக்கிட்டு அந்த 30யும் 20யும் மேலே பெருங்க, கீழே 100 வச்சுங்க, சுருங்க. ஆன்சர் 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 1 3 3 2 3 6. ஓகே, ப்ளஸ் 30ல் மைனஸ் 20 போச்சுன்னா ப்ளஸ் 10ன்னு வரும். ப்ளஸ் 10ல் மைனஸ் 6 கழிச்சா ப்ளஸ் 4% அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த ப்ளஸில் ஆன்சர் வைத்தால் 4% அதிகரித்தல்னு சொல்லலாம், லாபம்னு சொல்லலாம். பட் இங்கே எப்படி குத்துக்கிறான்னு பார்ப்போம் வாங்க. ஆன்சர் 4% பாருங்க, 15 10 5 4 ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதான், கெட்டன்னு போடலாம். ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? தெளிவாக புரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்தது 37வது கேள்வி. 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறையின் வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வார பகுதியில் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவு காண்க. இது 9th புக்கில் இருக்குது. அட்டகாசமான ஷார்ட்கட் இதில் இருக்குது. என்னன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் தான் ஒரு வீடு வச்சிருக்கீங்க. ஓகே, சின்ன வீடா பெரிய வீடா, ஏதோ ஒரு வீடு வச்சிருக்கோம். வீடு வச்சிருந்தாவே போதும். ஓகே, இது ஒரு வீடு சரிங்களா. இந்த வீட்டில் இதில் இருங்க நம்ம 1 by 1 சொல்லுவோம். எதுக்கு இப்படி போட்டேன், அப்புறம் வந்து கன்ஃபியூஷன் ஆகுமே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வீடை கட்டுவோம். இருங்க, இதை அழிச்சிடுறேன் 1 செகண்ட். அழிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு வீடு கட்டி வச்சுருங்க சரிங்களா. ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீளம் 9 மீட்டர், இங்கே 9ன்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் இது 7 மீட்டர்னு போட்டுங்க அகலம். சரி, எது அகலம் எது நீளம் தெரியாது, ஆனால் தெரியும்னா இங்கே ஒன்று போடுங்க, மேலே கீழே ஏதோ ஒரு 9 7ன்னு போட்டு விடுங்க. வீடு நான் போட்டுட்டேன் சரிங்களா. இப்போ என்ன ஆச்சு, மழை கிட்ட வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. அதே மாதிரி வெளியிலே நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சுற்றி என்ன பண்ணுவாங்க, காம்பவுண்ட் போடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, உக்காரத்துக்காக தாழ்வாரம் போட்டு விடுவாங்க. கரெக்டா? ஸோ அதுமாரி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஏதாவது பண்ணமேன்னு இதை சுற்றி ஒரு என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கே பாருங்கள், சுற்றி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கெல்லாம் வந்து சிம்டி பூசிய அழகாக சாயந்தர நேரத்தில் காலை நேரத்தில் உட்காரலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம்பா அப்படின்னு ஒரு தாழ்வாரம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இப்படி தானே இதானே தாழ்வாரம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில். எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, சுற்றி போடுறேன். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாட்டு விட்டால் புல் முளைச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், ஒரு டைல்ஸ் போடலாம், இல்லை வந்து சிம்டி போட்டு வைக்கலாம், இல்லை தரை போடலாம்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இது சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன், சிம்டி தரை போட போகிறேன். ஓகே, இப்போ சுற்றி போட்டுருக்குல்ல, அது எவ்வளோ அகலம் அப்படின்னு பார்த்தா அது பாருங்க 3 மீட்டர் சரிங்களா. ஸோ இதோட அகலம் சரிங்களா, இதோட அகலம் வந்து பார்த்தா 3 மீட்டர். ஒரு 3 மீட்டர் ஆகுது. ஆமாம் 3 மீட்டர். சரி ஓகே. ஸோ அப்போ இது என்ன 3 மீட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், சுற்றி வந்து பார்த்தா தாழ்வாரம் போட்டுக்கிறேன், அதுக்கு சிம்டி தரை போட போகிறேன் சரியா. இப்போ சுற்றி நான் தாழ்வாரம் போட்டேன், சிம்டி தரை போடுறேன் இல்லையா. இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மேஸ்திரி கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா சுற்றி நான் தாழ்வாரம் போட்டுக்கிறேன், சிம்டி போட்டு கொடுத்துருங்க அப்படின்றோம். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எம்மா பிரச்சனை வச்சுங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா கொடுங்க, எத்தனை சதுர மீட்டர் வந்தா கணக்கு பண்ணி கொடுங்க, வாங்கிட்டு போயினேங்கிறேன் அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. சரிப்பா போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாழ்வாரம் போட போகிறோம். இந்த தாழ்வாரம் எவ்வளோ சதுர மீட்டர், இதான் கேள்வி. முதல் கண்டுபிடிக்கணும் சரியா. முதல்ல எவ்வளோ சதுர மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் இல்லையா, அந்த 15 பேருக்குன்னா ஆன்சர். இப்போ நான் தேரி புரியுதா சொன்னது, இது 9th புக்கில் இருக்குது. இந்த சம்லாம் நடத்தும் போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாலியாக சரிங்களா. சரி, இப்போ எப்படி சார் போடலான்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்னென்னா இது உள்ளே இருக்கிற மதிப்பு 9 7 கரெக்டாக. அப்போது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இல்லைனா இதை ஒரு ஃபார்மேட் மாதிரி எழுதுறேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம், இது இசட்னு வச்சுக்கலாம் சரிங்களா. உள்ளே இருக்கிற அந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுங்க. ஓகே, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுங்க. கூடவே இங்கே இசட் வெளியில் இருக்குது இல்லை, வெளியிலன்றதால ஒரு 2 பெருக்கி அந்த இசட்டை பெருக்கிங்க. ஓகே, இப்போ புரியுதா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் புரியுதா, வெளியில் இருக்கிற மதிப்புகளை என்ன பண்ணிக்கிறேன் அழகாக அங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற எக்ஸிஒய்யை கூட்டிக்கிறேன், வெளியில் இருக்கிற இசட்டை 2ஆல் பெருக்கி கூட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவராலாக மொத்தத்தையும் 2ஆல் பெருக்கி அந்த வெளியில் இருக்கிற மதிப்பை பெருக்கிறேன். அவ்வளோதான், இதாங்க ஃபார்மேட்.
ஓகேவா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2z இன்ட்டு 2z. சரிங்களா, இப்போ பாருங்க அந்த மதிப்புலாம் போடுவோம். எக்ஸோட வேல்யூ என்னது 9 ப்ளஸ்ஸு, ஒய்யோட வேல்யூ என்ன 7 ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 3 கரெக்டா, இன்ட்டு 2 இன்ட்டு 3 அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். என்னென்னா முதல்ல பெருக்கிடுவோம், அதான் ஈஸி. அப்போ 9 ப்ளஸ்ஸு 7 ப்ளஸ்ஸு 1 3 3 3 6 அப்படின்னு வந்துடும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பெருக்கல் போட்டு 3 6 அவ்வளோதான். இப்போ இதை சுருக்கிடலாம், உள்ளார கூட்டுருவோம். எப்போவுமே போர்ட் மாஸ் பயப்புல என்ன சொல்கிறாப்புல, ப்ராக்கெட் தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு தான் வகுக்கணும், வகுத்தலுக்கு அப்புறம் தான் பெருக்கணும், பெருக்கலுக்கு அப்புறம் தான் கூட்டணும், கூட்டினதுக்கு அப்புறம் தான் கழிக்கணும். இப்படி தான் ரூலு. அப்போ ப்ராக்கெட்டை முதல்ல முடிச்சிருவோம். அப்படின்னா அதுனா 9 ஒரு 7 கூட்டினா என்ன வருது பாருங்க, 9 கூட 7 கூட்டினா 16, 16 கூட ஒரு 6 கூட்டினா 22 கரெக்டா, ரைட்டு. 22 இன்ட்டு 6, 22 6ஆல் பெருக்குனா என்ன வரும், 20 6ஆல் பெருக்குனா 120 கரெக்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 முறை போட்டால் 12 132. சூப்பருங்க சூப்பருங்க, 132. இப்போ 132 சதுர மீட்டர் இருக்குது அந்த தாவாரத்தோட பரப்பளவு. இது பாருங்க. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களே கூட வீட்டில் இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, நீங்கள் கூட வீடு கட்டு இந்த மாதிரி போட்டோம்னா எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் அந்த கணக்கெல்லாம். சரிங்களா, இப்போ சுற்றி வீட்டை சுற்றி நான் தாவாரம் போட்டிருக்கேன். அதுவும் 3 மீட்டர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதோட பரப்பளவு மொத்தம் சதுர மீட்டரில் பார்த்தா 132. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய். அப்போ 132 சதுர மீட்டர் அது எவ்வளோ ஆகுது, அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த மேஸ்திரிக்கு கொடுக்கணும்ல. அப்போ நான் அதை 5ஆல் பெருக்குனா ஆன்சர். புரியுதா, ஏன் 5ஆல் பெருக்குனா, ஒரு சதுர மீட்டர் 5 ரூபாய். அப்போ 132 சதுர மீட்டர் இருக்குது. அப்போ அதோட பெருக்குனா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 15 கூட உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் பெருகிடுங்க. எனக்கு 15ஆல் பெருக தெரியாதுன்னா எந்த நம்பரை நீங்கள் 15ஆல் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க. அதாவது 134 15 பெருக போகிறேன், அதுக்கு பதில் ஒரு 0 போட்டால் 1320. இதை பாதியாகுங்க. 1320 பாதியாகுனா 660. ஓகே, இதை கூட்டினா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, 5ஆவோட எந்த நம்பர் பெருகினாலும் அந்த நம்பருக்கு பதில் ஒரு 0 போட்டு அதை பாதியாக்கி அந்த மதிப்பும் சேர்த்து கூட்டிங்கன்னா ஆன்சர். இல்லை எனக்கு 5 பெருக்குதுன்னா தாராளமாக பெருக்குங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா, 2 மெத்தேடு சொல்கிறேன். அப்போ 0 6 7 8 6 1 3 9, அது ஒரு 1980 ரூபா. 1980 ரூபா கொடுத்தா மேஸ்திரி கூலி முடிஞ்சிருச்சு. போய் பார்க்கலாமா, அதை பாருங்க அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப ஈஸி. நான் தான் சொன்னேன் இல்லையா, பட்டு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணோம், நம்ம அளவியல் டாபிக் எடுக்கும் போது இதுக்குன்னு ஒரு கிளாஸே போடுவேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, புரியுதுங்களா, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த இன்னும் ஒரு 5 கொஸ்டின் எத்தனா இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, நான் 25 கேள்விக்கு என்னப்பா நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் நான் ஷார்ட்கட் நம்ம மெத்தேடில் இப்படி தான் போடுவோம் அப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ இது நீங்கள் எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இதை நான் தெளிவாக 1 by 1 சொல்லதான் டைம் ஆகுது. இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டெப்பை அழகாக கடற்கடன்னு போட்டுருவீங்க. சரிங்களா, அதனால் டைம் நம்ம எடுத்துக்கிறதில்ல, பிரித்து ஒரு கொஸ்டின்னாலும் அதை தெளிவாக சொல்லணுன்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.